ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனை வம்பு தும்பு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கி இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒதுங்கி இருக்க விடுறாங்களா? அதுதான் இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணி மல்லியை பிரச்சனையில் மாட்டி விடுறதோ, இல்லை அவங்கக்கிட்ட சண்டை வலிக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மல்லியை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணி மல்லியவோ விஜயோ வம்பிலுக்கெல்லாம் இவங்களுக்கு தூக்கமே வரதில்லை. அப்படி இருக்கிற இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மல்லி. ஏன்னா இத்தனால அவங்க என்னென்ன ஃப்ராடு வேலை பித்தலாட்ட வேலை எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லி எல்லா ஆதாரத்தையும் எடுத்த நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இனிமேலும் இவங்களை சும்மா விடக்கூடாது. அப்படி சும்மா விட்டோன்னா நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளாகிடுவோம். அதனால் இவங்களை போலீஸில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடவுள் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுபடி போலீஸ் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா கொடுக்கட்டும். கடவுள்ன்ற ஒருத்தர் இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கமிஷனரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சார், இப்படி தான் நடந்தது. நாங்கள் சும்மா தான் இருந்தோம். எங்களை தூண்டி விட்டு விஜயும் வெண்பாவும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை உசுப்பேற்றி விட்டாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க. இப்போ வெண்பா ஒரு பக்கமும், நான் ஒரு பக்கமும், விஜய் ஒரு பக்கமும் ஒவ்வொரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் தான். இன்னொரு பக்கம் வெண்பா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அந்த இவர் இருக்காரு கதிரேசனும் அந்த நிஷாவும் தான். இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாச்சும் நாம் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இருக்கிற இடத்துக்கே மல்லி போகிறாங்க. அதுவும் எப்படி போகிறதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா என் மல்லி போய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்ப்பீங்க, நீங்கள் தான் எல்லா தப்பையும் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, நீங்கள் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேலேயும் நீங்கள் என்கிட்ட எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன தான் பொய் சொன்னாலும் அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்ல, நீ யார் அதெல்லாம் கேட்கறதுக்கு? ஆமாம், நாங்கள் தான் எல்லா பிளானும் பண்ணோம். நான், ராஜேஸ்வரி, ரஞ்சிதா, நிஷா, நாங்கள் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணோம். முதல்ல உனக்கு டைவர்ஸ் வாங்கி உன்னை துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விஜயை பழி வாங்கலான்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, ரெண்டும் ஒரே டைமில் கேஸ் நடக்கும் நான் நினச்சா பார்த்தேன். நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம், ஆனால் அது வேற ஒரு கணக்காக வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரியா? ஏன்னா நடக்கிற எல்லாமே கடவுளோட செயல். கடவுளே வெண்பா எங்கள் கிட்ட தான் இருக்கணும்னு எதிர்பார்த்துருக்காரு. அவரும் அதை தான் நினச்சிருக்காரு. அதுபடி தான் கடவுளோட விதிப்படி தான் எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் எங்கள் குழந்தை எங்ககிட்ட சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லா உடனே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இருந்துக்கிட்டு லபக்குன்னு அந்த கதிரேசனை லாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் சொன்ன எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் தான் எல்லா தப்பையும் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதை குழந்தைய மல்லிகிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாட்டிடுறாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், என்னுடைய பணத்தை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, போலீஸவே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் கப்ஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசனை அந்த இடத்துல கைது பண்ணிடுறாங்க. உடனே நிஷாவுக்கு ஐயோ அப்பா இப்படி ஆயிடுச்சு, அப்பா இந்த மல்லியை நம்மளை தப்பாக போச்சு, இவ இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ சரியான கில்லாடி கேடி பில்லாடி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு அவள் ஒரு பிளான் பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையாப்பா. நம்ம இவ ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரானாலே ஏதாச்சும் ஒரு பிளானோட வந்துருப்போம், நம்ம உஷாராக இருந்துக்கணும். அதை விட்டுட்டு இவளை சாதாரண இட போட்டோம்ல, அதனால தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போய்டும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலையே படாதீங்க. கூடிய சீக்கிரத்துலேயே உங்களை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறோம். நம்ம அக்காவோட ஆசை அவள் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து அவளை ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமாக பார்த்த வேண்டியது நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவோம். நம்ம அக்காவோட ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் வெளியே வருவீங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. அது எப்படி மரண தண்டனை அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோரமான தண்டனையை கொடுக்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மிரட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.